பெயர் பெற்று மிக்க தீரம் சிறப்புடன் ஆற்றிட்டு வருகிறேன். இருந்தாலும் என உடனே வரக்கூடிய காவலர் யாரும் காண்களையே யாரிங்கே காற்று வாங்க போனே. எப்ப குஞ்சு பெரியும்? காற்று வாங்க போன கைது வாங்கினு வந்தியா? அடா கைதா துணி ஆறி எடுத்து கொடுத்தது தூக்கி வந்துருப்ப அப்படின்னு வீட்டுல இருந்தத ஒரு ரெண்டாம் கட்டா இந்த கம்பெனில ஒரு ரெண்டாம் கட்டா நீ ரெண்டாம் கட்டா சொல்லுங்க ஐயா. அரண்மனைக்கு உணர்க்கு எங்க கேக்குறீங்க? சாப்பிட்டு பட்டுங்க நல்லா தான் பட்டுங்க. சேல சேல நான் தெளிவா வச்சுக்கிறாங்க. கல 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 திரும்பி பேசிக்கிறீங்க. எவ்வளவு அமைதியா உட்காந்து பார்த்தாங்க அந்த ஊர்ல. நாளைக்கு போற ஊர்ல உங்களுக்கு சொல்லணும். நாளைக்கு கோலூர் சேட்பட்டு போறோம். கோலூர் சேட்பட்டு பக்கத்துல போறோம். அங்க போய் உங்களை பத்தி பெருமையா சொல்லுவேன். கூச்சல் கூடாது. அமைதியா நீங்க கத்துறீங்க. யாரு நாடகத்தை அமைதியா உட்காந்து பொழுது வெடி வரைக்கும் தூங்காம பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொழுது வண்டி நான் ₹1 தருவேன். அப்படியே தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2 தருவேன். யாராஜா தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2? சரி மூச்சிக்கிறவங்களுக்கு ₹1. அதனால மூச்சிக்கிறவங்களுக்கு ₹1, தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2. நாடகத்தை நல்லா உட்காந்து பாப்பாங்க. சரி விடிய விடிய பாப்பாங்க. கண்ணெல்லாம் எரியும். வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுக்கணும். மூஞ்சி கழிக்கன்னு பாப்பாங்க. நாடகம் விட்டு போய் எழுந்து போவாங்க. வயிறு ஒரு 2 பேர் கேட்பாங்க. என்னப்பா நாடகம் நல்லா இருந்ததுன்னு கேட்பாங்க. இப்படி ஒருத்தன் வந்து எகறான், இப்படி ஒருத்தன் வந்து குச்சான். முன்னிங்க பார்த்தாச்சா 45,000 வாங்கி முட்டாங்க. யாரு பெற்று போவாங்க? விடிய விடிய பார்த்தாங்க பேரு. சரி சரி பெற்று போவாங்க. அப்புன்னு வராத முன்ன ஒரு 4 பசங்க பாயை போட்டு பட்டுக்கு பண்ணுங்க. சரி நாடகம் வச்சு பிறகு எழுந்து பாய் எடுத்து அக்கத்துல வச்சுக்கணும். அவனுக்கு சூத்த வைக்கிற மண்ணு தட்டிக்கணும். கண்ணு நொம்பிக்கின்னு போவானுங்க. ஒரு 2 பொம்பளைங்க சாணி தெளிச்சுக்கின்னு கேட்பாங்க. என்னடா பசங்களை நாடகம் நல்லா இருந்ததான்னு கேட்பாங்க. இந்த பசங்க என்ன சொல்லிட்டு போவானுங்க? என் மூஞ்ச கூட பார்த்து இருக்க மாட்டானுங்க. அம்மால அந்த ஒரே பப்படி கலக்கிட்டாங்க அப்படின்னு தூங்கி எழுந்து போறோம் சொல்லி போவாங்க. சும்மா போக மாட்டான். எங்க அம்மா வேற கூப்பிட்டு போவான். அதனால அவங்களுக்கு ₹2, மூச்சு பாருங்களுக்கு ₹1. உனக்கு கூட ₹1 தானே தரணும் நாள்ல இருந்து. ஆமா நல்லா பட்டுட்டீங்க. எங்க சம்சாரம் பேய் பிசாச்சுக்கெல்லாம் பயப்படும். உங்க சம்சாரம் எங்க சம்சாரம் பேய் பிசாச்சுக்கு ரொம்ப பயப்படும். நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் நீட்டா எங்க ஒண்ணாலும் தைரியமா போவேன். நீ தைரியமான ஆளு. தைரியமா போவேன். ஒரு பாதி சாப்பிட்டேன்னா நம்ம சுருகோட்டை கூட போய் படுத்துக்குவேன். பயப்பட மாட்டேன் நானு. சரி என்ன பண்ணுவா? எங்கடா கடைக்கு போறதா கூட என் கையை பிடிச்சிட்டு தான். அவ்வளவு பயம். பாத்ரூம் போறதால என் கையை பிடிச்சிட்டு தான் போவேன். பாரு அது பாரு. ஏன்டா பொம்பளையாச்சா பயம் பயப்படுவாங்க. நீனா ஆம்பளை. பயப்பட மாட்டேன். உடனே போய் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு வாசல்ல பாய போட்டு எங்க சம்சாரத்தை படுத்து வச்சுட்டு சரி நான் நடு வீட்டுக்கு நிறைய போய் படுத்துக்கணும். நீ பயப்பட மாட்டே எதுக்கும். அதனால நீ நடு வீட்டுல போய் படுத்துக்கணும். மொட்டாட்டி நடு வாசல்ல நீ பாய் போட்டு படுக்க வச்சு போட்ட. மழை வந்தது பாரு. எங்க சம்சாரம் உள்ள வந்து படுத்துட்டாங்க. சரி என்னடா பொம்பளை உள்ள வந்து படுத்துறாங்க. நான் கதவு ஓட்டா படுத்துக்கணும். சரி நைட்டு 1 மணி இருக்கும். ஏவனோ எங்க வீட்டு கதவு தட்டுறான். யாரு அவன் கதவு தட்டுறான்? கதவு திறந்து பார்த்தா எவன் கடாய்க்கு வந்து வாசல்ல நின்னுங்கிறான்.
டேய் யமனா கடை எடுத்துக்கின்னு வந்துக்கிறான். யமனாடா யமன் ஏன் எடுத்துட்டு வந்து கடாய் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான். எதிர்க்கு நின்னுங்கிறான் கடை மேல. டேய் எருமாட்டு கடான்னு சொல்ற கடாய் எடுத்துட்டு வந்துக்கிறான்னு என்னடா இது என்ன பலகாரங்களை சுட போறீங்களான்னு பார்த்தேன் நான். என்னடா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறன்னு கேட்டா அதுக்கு யமன் சொல்றான், ஏ புக்கத்தோட சேகரு உனக்கு விதி முடிஞ்சு போச்சு கிளம்புடா யமல உட்காந்துட்டான். அடப்பாங்களா எனக்கு ஒன்னி பெரியல என்னடா அவன் திடீர்னு வந்து கூப்பிடுறாங்க என்னடா பண்றதுன்னு மூச்சுங்கிறேன். உடனே யமன் கிட்ட சொன்னேன், ஏமா நான் யமலோக வரேன், எங்க சம்சாரம் உள்ள பத்துங்கிறாங்க, சரி அவங்களால ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க கூட வந்துருமாங்க, சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரான்னா. சரி போனா எங்க சம்சாரம் தூங்குறான். போய் கண்ணமான்னு எழுப்பினேன். என்ன மாமா என்ன யமன் வந்து சின்ன மேல வந்து உக்காந்துங்கிறான். எனக்கு விதி முடிஞ்சு போச்சா, நீ என்னடி சொல்றன்னு கேட்ட. அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, உங்கத்தான் 6 மாசமா வேலை இல்லாத சுத்தி நடக்கிறிய, அங்கத்தான் இப்போ ஒரு 6 மாசம் இருந்துட்டு வாங்க. இனிமே மதிக்க கடிக்க கூட்டி அனுப்புற மாரி அனுப்புறாங்க. அம்மோ நல்லவன்டா நீ வீட்டுல அதுதான் போய் ஒரு 6 மாசம் அங்க இருந்துட்டு வான்னு சொல்லிக்கிறாப்புல. உடனே அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன், என் உயிரை தப்பிக்கணும்னா சரி நான் யமலோக வரேன், எனக்கு ஊர்ல ஒரு 10,000 ரூபாய் சில்லறை கடை இருக்குது, அதை கொடுத்துரு. டேய் 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 எவ்வளவு இது கடன்? 10,000 ரூபாய் கம்பெனில வாங்கி வச்சுக்கிறீ 7.25 லட்சம். அது யாரு மொத்த தாலி அறக்கிறது? 7.25 லட்சம் யாரா கட்டுறதுதா? இது யாரு கணக்கு? சிம்பிளா சொல்லிக்கிறேன். யாரு சிம்பிளா சொல்லிக்கிறேன். இது சிம்பிளா? ஓ இப்ப சிம்பிளா 10,000 மட்டும் சொல்லிக்கிற? அதுக்கு யமன் சொல்றான், வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய்னு கேட்டேன். அவன் தலையில போட்டுக்கிற மணி முடிய அது எடுத்து போய் அச்சர பார்க்க சேர்த்துக்கல்ல வச்சுட்டு சரி 10,500 ரூபாய் எடுத்துன்னு வந்து என் கட்ட தரான். ஏய் கடன் சொன்னது 10,000, அந்த மணிமுடி எடுத்து அடகு வச்சது 10,500. எதுக்கு? 500 ரூபாய்க்கு கைத்த முறுக்கிறதுக்கு. என்ன கைத்த முறுக்கணா? 160 ரூபாய் குத்தா அம்மா வந்து கொடுப்பாங்க. மேல ஒரு கீழே ஒரு தலைக்கு தொங்கி போடும், வாயை வச்சு ஊத்திக்கின்னு எலி போட்டு அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கணும் வேணாம். சரி 300 ரூபாய் நான் எடுத்துக்கணும். 200 ரூபாய் எம்மங்கிட்ட கொடுத்துட்டேன். எம்மங்கிட்டே கடன் வாங்கி குடிச்சிக்கிற பாரு நீ. நம்மள அடிக்காத ஒடிக்காத எம்எல் உக்காயிட்டுமா வாங்க. எருமை கடை வச்சுக்கணும் வந்து நிறுத்தலாம். முன்னாடி எம்ம உக்காந்துக்கணும், பின்னாடி நான் உக்காந்துக்கணும். நாங்க போற வெயில் தாங்க முடியல. எப்ப எந்த மாசத்துல போனீங்க? கார்த்தி மாசம் கத்திரி வெயில். கார்த்தி மாசத்துலடா கத்திரி வெயில் மண்டை பொழைக்கிற அளவுக்கு காயுது மூதேவியா? சித்திரை மாசம் கத்திரி வெயில். நாம மிளகுனா நாங்க போற வழியில சேடை ஓட்டி வச்சுக்குது. அந்த சேடை கண்ணி தாண்டி தான் யமலோகம் போய் ஆகணும். இந்த சேடை கண்ணி இந்த எருமை கடை பார்த்துச்சு, 3 முறை உத்து பார்த்துச்சு, 4 முறை 4 பல்ஜி அடிச்சு. என்னடாச்சா மூக்கு பூச்சா பார்த்து குதிக்கணும். அதுக்கு தான் ஏமா அடியில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து கையில சொருகின்னு கிடக்குறோம். நான் ஏன் தான் நல்லா இருக்கிறேன், எருமை கடை இருந்துச்சு நல்லா இருக்குது. 3வது ஆளு எம ஏந்துக்கிறான், சேர்த்து கையில விழுந்து எமனுக்கு மண்டை தாரா ஒஞ்சி போச்சு. டேய் 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 கேக்குறவன் கொஞ்சம் அறிவு இல்லாதவன்னா கொடுத்தா சேத்து கையில ஊய்ந்தா எமனுக்கு மண்டை டாரா போறதுக்குச்சியா? ஓ எப்படி ஒஞ்சிதுன்னு கேக்குறேன். ஆமா அந்த சேடை ஓட்டி வச்சுக்கிறானுங்க பாரு, அவனுங்க அண்ணன் தம்பி சொத்து தகராறு. சரி அவங்க கைனிய பங்குட்டு நடு கையில காணிகளை நட்டுக்கிறானுங்க. அடடே அந்த காணிகள்ல மண்டை பட்டு உடைஞ்சு போச்சு. அத்தமா ஊது உடனே எட்டு மொய்ய அப்படியே மதுராந்தக ஆஸ்பத்திரியில கட்டி யமலோகம் போனா முத தெருவிலேயே உங்க தாத்தா உட்காந்து கை தீசுங்கிறாரு. அடா பாய்டே என் தாத்தாவை நீ பாத்தியா? கிஷி கிஷி குத்துங்கறாங்க. என்னது? உடனே என்ன பார்த்துட்டாரு. என்ன கேட்டாரடா? என்ன பக்கத்தோட சேகர் இப்பதான் வரியான்னு கேட்டாரு. ஆமா தாத்தா எங்க பேரன் எப்படிக்கிறான்னு உன்ன கேட்டாரு. நான் தீட்டு சொல்லிட்டேன், உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சரி அவன் ஊரு பட்ட கோய் கறி சாப்பிட்டு போட்டு அன்னைக்குங்கிறான் உள்ள ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அடா தொடப்ப கட்ட பொறம்போக்கு இன்னும் ஒரு 5 நாள்ல இங்க வந்துருவான். இடம் பிடிச்சி சொல்லிக்கிறியா? எங்க இடம் பிடிச்சி சொல்லிக்கிறியா? சப்பாத்தி மேல ஒட்டா பிடிச்சி சொல்லி ஏன் மீதி இடத்தெல்லாம் போச்சா உனக்குள்ள நெறிங்க முன்ன போதும். போட்டா முன்னாடி பார்த்தா மொத்தம் கனவுல வந்தது. இது பூரா கனவு. நான் புத்தி இல்லாத
கதை சொல்றேன்னா கேட்டுங்க ராம்பர் கம்மி யாரு நம்ம நாட்டு வேலை கேட்க போகிறேன். கேளுங்க. கேட்க கேள்விக்கு சக்கச்சக்கம் சங்கரவடி அனுப்பி விட்டோம் அல்லவா? ஆமா. நலமதாயுரை, நலமதாயுரை, நலமதாயுரை. நலமதாயுரை 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 நாட்டிலே நலமதாயுரை 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 நாட்டிலே நம்ம நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா? அதுல குறைந்ததை முறையிட்டு பார்த்தா காண முடியாது ஐயா. நல்லது வாழ்க வாழ்க வாழாத வாழ்த்துறாங்க ஐயா. முறைத்து பார்த்தாலும் காண முடியாது. ஆலையா பண்ணி காலம் சேர்ப்பாங்க. நலமதாயுரை 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 நாட்டிலே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அத்தனைக்கும் காலை மாலை தவறாமல் தீப தூப ஆராதனை குறைபாடு இல்லாமல் நடைபெற்று வருகிறதா? அதுல தவறாம நடக்குது ஐயா. அதுல குறைந்ததை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. காண முடியாது. ஆமாய்யா. கல்வி சாலையும் நல்ல சரியும். நலமதாயுரை 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 நாட்டிலே அத்தனை பேர்களும் பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் பள்ளிக்கு அதுல குறைந்ததை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. அதில் முறையிட்டு பார்த்தாலும் குறை காண முடியாது. சபா சந்தோஷமடைந்தி மாதலி ஐயா. என்றுமே இல்லாது இன்றைய தினம் உன்னை வரவை காண்ட காரணம் என்ன தெரிகிறதா? என்னன்னு சொல்லுங்க. நானும் இந்த விஜயபுரி நாட்டில் ஆ. சுந்தரர் என்ற பெண்ணை பார்த்து ஓஹோ. திருமணம் செய்தேன். செய்தீங்க. திருமணம் செய்த உடனே ஆ. எனக்கு அழகான 7 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள் பிறந்தாங்க. ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெண் பிள்ளை. ஆ, ஆ. ஒரு ஆண் பிள்ளைக்கு ஆ. ஆனந்தன் என்ற பெயர் வைத்தேன். ஓ ஆனந்தன். என்னுடைய மகளுக்கு ஆ. ஆனந்தி ஆனந்தி. என்று பெயர் சூட்டினேன். ஓஹோ. ஆனால் என் பிள்ளைகள் பிறந்த நேரம் நேரம். என்னுடைய மூத்த மனைவி சுந்தரி ஆ. தானாக இறந்து விட்டார். ஐயோ வாயில போட்டுக்கினியா? யாரு? இறந்துட்டாங்களா மனைவி? ஆ. அப்புறம் என்ன செய்தீங்க? பிறந்த கோயில் சின்ன சிறு குழந்தைகள் சின்ன சின்ன. குழந்தை வளர்க்கணும்லவா? ஆமாய்யா. அதுக்கு தாய் வீட்டு பண்ணவா? ஆமா. நான் என்ன செய்ய தெரியுதா? ஆ. நம்முடைய நாட்டு அமைச்சர் ஆ. ஆளவந்தான் இருக்கிறார் அல்லவா? ஆமாய்யா. அவருடைய தங்கை ஆ. ஆரவல்லியை ரெண்டாவது தடவை திருமணம் செஞ்சுக்கிறீங்க. ஆ. ஆ, ஆ. இப்போது ஆ. என்னுடைய பிள்ளைகள் 4 மணி பொழுதோடு ஏய். சீரம் சிறப்புடன் பார்த்து வருகிறார்கள். ஓஹோ. இருந்தாலும் ஆ. முன்னிலும் ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல வேண்டும் என்ற தாட் ஆ. நான் உன்னை விரைவாக அழைத்தேன். பின்னாடி ஆனந்தமான செய்தியா? ஆ. ஐயோ யாரா செஞ்சுட்டாங்களா? இது ஆனந்தம். சாவர்த்து ஆனந்தம். இல்ல ஆனந்தமான செய்தி. இங்க ஆனந்தம் கண்டேன். டேய், ஆ. அந்த ஆனந்தமான செய்தி ஆ. உன்னால நான் சொல்ல போறதில்லை. முடியாது. சொல்ல மாட்டேன். ஆஹா. நான் எப்ப தெரியுமா சொல்லுவேன்? யாரால சொல்ல போறீங்க? என்னுடைய மச்சான் ஆ. நாட்டு அவசியம் இல்ல. ஆள வேந்த. ஆள வேந்த வரணும். ஆமா. இந்த உண்மையை சொல்றேன். அடுத்த வாரம் மச்சானே.